ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம பாட்டிங்க அம்மாங்க கையில் சாப்பிட்ட ஒரு பாரம்பரியமான வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல உப்பு உரைப்பு காரம் அதிகமாக இருக்கிற இந்த டேஸ்டான வத்த குழம்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். இது சீக்கிரமாக ஊறி வரணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து ஊற வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக ஊறி வந்துடும். இது ஒரு கப்பு அளவுக்கு ஆகிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து தனியாக வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து இதை அப்படியே கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு இதில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் அப்படியே வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் அப்படியே கொஞ்சம் அந்த கருவேப்பிலையில் ஈரம் போகிற அளவுக்கு அப்படியே வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருவோம். நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்தாச்சு, நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பவுடராகி வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு நம்ம வத்த குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 60 ml நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு அதில் சுண்டக்காய் வத்தல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே மணத்தக்காளி வத்தல் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொரிய வச்சு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருவோம். சுண்டக்காய் வத்தல் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்த்துட்டோம்னாக்கா குழம்பு ஒரு மாதிரி கசப்பான மாதிரி ஆகிடும். இப்போ அதெல்லாம் எடுத்த பிறகு 1 ஸ்பூன் வடகம் சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே பொரிய வச்சுருவோம். கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. 7 பல் பூண்டு தட்டி எடுத்து சேர்த்து 7 சின்ன வெங்காயத்தையும் அப்படியே நசுக்கி சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அதையும் கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு முழு பூண்டை தோல் உரித்து அதை மெலிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். கட் பண்ணி சேர்க்கும்போது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப்பு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்து அதையும் அப்படியே வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூடவே 3/4 கப்பு தக்காளி ஜூஸு சேர்த்து அதையும் அப்படியே நல்லா கலந்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம அரைச்செடுத்த வத்த குழம்பு பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வத்த குழம்பு பொடி இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு காரமும் கிடையாது அது. இப்போ அதை எல்லாம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கருவேப்பிலை ஒரு கொத்தையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்க இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் அப்படியே நம்ம கொதிக்க வச்சிரும். இந்த பாருங்கள், நல்லா கெட்டியாகி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தலை சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லமும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு இதில் திரும்பவும் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே கிள்ளி போட்டு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான வத்த குழம்பு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. அந்த வாசனையும் அப்படி தூக்கம் பாருங்கள். இதை பாருங்கள், அப்படி நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல அந்த குட்டி குட்டியான இந்த மணத்தக்காளி வத்தல் பார்க்கவே சூப்பராக இருக்குது.
நம்ம உணர்வோட கலந்த ஒரு சில உணவுகள்ல கண்டிப்பா இந்த வத்த குழம்புக்கும் ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பாட்டிங்க கையில சாப்பிட்ட அதே வத்த குழம்போட சுவையும், அதே அன்பும் இந்த குழம்புலயும் இருக்கும். இந்த வத்த குழம்பு கூட கேழ்வரகு களி, கோதுமை களி, கம்பங்களி, கம்பன் சோறுன்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிடும்போது அத்தனை பொருத்தமா இருக்கும். வழக்கம் போல சூடான சாதம் கூட இந்த வத்த குழம்பு ஒரே ஒரு கரண்டி சேர்த்து கூடவே சிம்பிளான ஒரு அப்பளமோ இல்லாட்டி ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும். நீங்களும் பாரம்பரியமான இந்த வத்த குழம்பை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.